இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கிராம்பு பட்டை சேர்த்துக்கலாம், இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி பசங்க வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு பீட்ரூட் எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம், இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்னதாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் அடிக்கடி வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சு தருவேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். நம்ம சாப்பாடை தம்முக்கு விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன சின்ன பீஸ்னு சொல்லி சிக்கன் 3/4 கிலோ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டோட இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். வைக்க போகிறதுங்க, அதனால் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சிக்கன் வதங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம், சிக்கன் வேகிற அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு விசில் வந்துடுச்சு. சிக்கன் இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் கிரேவி